வங்கிகளில் பணமாற்ற வருபவரின் விரலில் மை வைக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மத்திய அரசாங்கம் என்ன செய்வதென்று தெரியாமல் எதை வேண்டுமானாலும் செய்து மக்களை மேலும் மேலும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது குரங்கு மரத்துல ஆப்ப அகற்றத்துக்கு முயற்சி பண்ணி வாழை விட்டுட்டு மாதிரி மத்திய அரசாங்கம் மாட்டிக்கிட்டு முடிக்குது. அப்ப அந்த மாட்டிட்டு முடிக்கிற விழிப்புல இருந்து மக்களை மேல மாட்டி கொடுத்து முயற்சி பண்ணுது. கையில புள்ளி வச்சதுன்னா ஒரு நாளைக்கு 4000 தான் எடுக்கலாம், 4500 தான் எடுக்கலாம் அப்படின்னா அவரிடத்துல 10,000 ரூபாய் பணக்குன்னா அதை மறுநாள் மாத்திரத்துக்கு பொறுத்து மறுநாள் புள்ளி வச்சு புள்ளி இல்லைன்ட்டுன்னா என்ன கதியாகும். ஆகவே இந்த முறைகளை எல்லாம் கைவிட்டு எளிதான முறையில் சாதாரண மக்கள் தங்களுடைய உழைப்பின் மூலமாக ரத்தத்தை வேர்வையாக சென்று சேமித்த அந்த பணத்தை மாற்றிக்கொள்வதற்கு எளிய வழி என்ன என்பதை கண்டறிந்து ஓரிரு நாட்களில் அவர்களுக்கு உரிய பணம் கிடைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்காமல் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்து மேலும் மேலும் மக்களை துன்பத்திற்கு ஆளாக்குவது கடும் கண்டனத்திற்குரியது. சார், மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மக்கள் மத்தியில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? மக்கள் இதை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் மத்தியில மிக கடுமையான அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. மோடி சொல்வது போல மக்கள் கருப்பு பணத்துக்கு ஆதரவா இல்ல, கள்ள பணத்துக்கு ஆதரவா மக்கள் கிடையாது. ஆனா மக்கள் வைத்திருக்கிற பணம் என்பது உண்மையான வெள்ளை பணம். அவருடைய ரத்தத்தை வேறையாக செஞ்சு உழைத்து சம்பாதித்த பணம். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு 1000 ரூபாய் தாள் வைத்திருப்பவர், 500 ரூபாய் வைத்திருப்பவர் 6 லிட்டர் இன்னைக்கு பால் வாங்க முடியல, மளிகை கடையில போய் மளிகை ஜாமான் வாங்க முடியல, டீ கடையில போய் டீ குடிக்க முடியல, ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியல. மக்களை கடுமையான துன்பத்திற்கு ஆராய்க்கிறது. மக்கள் மிக கடுமையான அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். சார், இப்போ இந்த பணமாற்று பிரச்சனையை 50 நாட்கள் பொறுத்துக்கோங்கன்னு பிரதமரே சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 50 நாள் 60 நாளுங்கிறது மோடியோடக்கு மிக மிக சாதாரணமான விஷயம். ஆனால் சாதாரண மக்களுக்கு ஒரு நொடி பொழிவு போவது. குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கணும், குழந்தை அழுதுகிட்டு இருக்குது, அதுக்கு பால் வாங்குறதுக்கு 60 நாள் பொறுத்துக்க முடியுமா? மளிகை கடையில ஜாமான் வாங்கணும், அரிசி வாங்கணும், 60 நாள் பொறுத்துக்க முடியுமா? பஸ்ல பயணம் பண்ணணும், 60 நாள் பொறுத்துக்க முடியுமா? சாதாரண மக்களுக்கு ஒரு தாள் 2 தாள் 4 தாள் 3 தாள் வச்சிருக்கவங்க, 4000 5000 வச்சிருக்கிறவங்க வாழ்க்கை அன்றாட செலவுகளுக்காக வைத்திருக்கிற பணத்தை பணம் இருந்தும் பயன்படுத்த முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிற நிலையை புரியாமல் 60 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று மோடி குறிப்பிடுவது மக்களை அவமதிக்கக்கூடிய செயலாகும். திரு முத்தரசன், இப்போ இந்த மை வைக்கும் பிரச்சனையினால இப்ப ஏற்கனவே தேர்தல் நடைபெற இருக்கிற தொகுதிகளில் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? ஏன்னா தேர்தலுக்கும் மை வைக்கிறதா போவாங்க. இப்போ ஒரு 19ஆம் தேதி அப்படிங்கும்போது 16ஆம் தேதி மை வைத்து பணம் எடுக்கிறவர்களுக்கு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? அதை பத்தி சொல்லுங்க. இந்த மையை எந்த நோக்கத்துக்காக மை வைக்கிறாங்க? அந்த நோக்கம் என்ன? மை வைப்பதன் மூலமா என்ன அவங்க பலனடைய போறாங்க? எதுக்கு மை வைக்கிறாங்க? மை வைப்பதற்கான நோக்கம் என்ன? அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அதுக்கான காரணத்தை அவங்க சொல்லணும்ல. மக்களை ஒரு பீதியடைய செய்ய ஏற்கனவே அவங்க கடுமையான அச்சத்துல ஒரு நம்பிக்கை இழந்திருக்கிற நிலையில இது போன்ற செயல் மேலும் அவநம்பிக்கை உருவாக்குது. அதே போல இப்ப இடைத்தேர்தல் 3 மாநிலத்துல 3 தொகுதிகள்ல பாண்டிச்சேரி சேர்த்து 4 நடக்குது. அங்கேயும் இது ஒரு தேவையற்ற குழப்பத்தை உருவாக்கும்.